நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோவே தேவையில்லை. ஏன்னா இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகணும்னு சொல்லிட்டு ஒரு கடையை பார்த்தாலே நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கொளத்தூர் தான். ஸோ கொளத்தூரில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் ஒரு விஷயம் ரொம்பவே ஃபேமஸாக இருந்திருக்கலாம். ஸோ அந்த விஷயம் இதுக்கு மேலே ஃபேமஸாக இருக்க போதா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தேர்வு பண்ண தேர்வில் தெரிய போகுது. ஸோ அந்த மாற்றம் வருமா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் நாள் தான் பார்க்க முடியும். ஸோ நம்ம ஆமாம் கைஸ் எதை பற்றி பேசுகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆர்னமெண்டல் ஃபிஷ் ட்ரேட் சென்டர் புதுசாக ஒரு மால் ஃபிஷ்ஷிங்னே திறந்துருக்காங்க. ஸோ அதுக்கான ஃபுல் வீடியோவுமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கு மேலே இந்த கொளத்தூர் ஃபேமஸாக இருக்க போதா, இந்த ஆர்னமெண்டல் ஃபிஷ் ட்ரேட் சென்டர் ஃபேமஸாக இருக்க போதான்றது பார்த்தீங்கன்னா ஸோ மக்கள் நீங்கள் எதை தேர்வு பண்ணுங்க அதை பொறுத்து தான் மாறும். ஸோ வாங்க கைஸ் பார்ப்போம். ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஷாப்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா பெட் ஷாப் தான். ஸோ இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் அண்டு பெட்ஸுக்கு தேவையான அக்சசரி எல்லாமே கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு நாள் உங்களுக்கு பத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். ஏன்னா அவ்வளோ பெரிய ஸ்ட்ரீட் இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கடை. சும்மா ஒரு கடையில் நீங்கள் ½ hour ஸ்பெண்ட் பண்ணாலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டைம் எடுக்கும் உங்களுக்கு. இந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபிஷ் மார்க்கெட் தான். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே பெட் ஷாப்புமே இப்போ நிறைய இருக்குது. ஸோ நம்ம ப்ராட்வே பெட் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா சண்டே மட்டும் தான் ஆப்ரேட்டிங்கில் இருக்கும். ஆனால் இந்த ஸ்ட்ரீட் பார்த்தீங்கன்னா வாரத்தில் 7 நாளுமே ஆப்ரேட்டிங்கில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்றைக்கு வந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் அண்ட் பெட்ஸ் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ உங்கள் ஃபிஷ்ஷுக்கு தேவையான அக்சசரிஸ் எல்லாமே ஒரு பெரிய ஷாப்பில் கிடைக்கும். அது எங்கேன்னு பார்ப்போம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் ஏர் ஃபில்டர்லேருந்து உங்களுக்கு பெரிய சைஸ் ஏர் ஃபில்டர்ஸ். ஸோ இந்த ஃபிஷ்ஷோட ஃபுட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டெட்ரா பைட்ஸ் அந்த மாதிரி பெல்லட்ஸு ஸோ அதெல்லாம் கூட கிடைக்கும். ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர்ஸ் தான் கைஸ். ஸோ உங்களுக்கு கடை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷோட அக்சசரி தான். ஸோ இவங்க கடையில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த ஃபிஷ்ஷோட அக்சசரிஸ் தான் சேல் பண்ணுறாங்க. இந்த கடையில் ஃபிஷ்ஷோட அக்சசரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டில் தான் கொடுத்துட்ருக்காங்க. சொல்லப்போனால் குளத்தூரில் இருக்க ஏகப்பட்ட கடைக்கு இவங்க கிட்டேருந்து தான் சப்ளையே வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ கைஸ் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரீட்டெயிலாக வாங்கலாம். ஆனால் நேரில் போய் தான் வாங்குற மாதிரி இருக்கும். இவங்களோட நம்பரோ இல்லை பார்த்தீங்கன்னா கடை பேரோ மென்ஷன் பண்ண வேணான்னு சொல்லிட்டாங்க கிளியராக வீடியோவில். ஏன்னு கேட்டிங்கன்னா இருக்கிற பிஸ்னஸே பார்த்தீங்கன்னா அவங்களால எடுத்து பண்ண முடியல. ஏன்னா மேன் பவர் அவ்வளோ ஷார்ட்டேஜாக இருக்குது. அதனால் நேரில் வரவங்க வந்து வாங்கிக்கலாம். நீங்கள் நேரில் போனீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இவங்க கடை பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃப்ளோரில் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அக்சசரிஸ், ஃபுட்ஸ் அண்ட் லைட்டிங்கு, பிளான்ஸு அப்படி தான் இருக்கும். ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் கைஸ். கடை பேரும் நம்பரும் தரல சொல்லிட்டு கமெண்ட்டில் திட்டாதீங்க கைஸ். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் டேங்க்ஸ் தான். ஸோ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சைஸஸ் அண்டு பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளான டேங்க்ஸோ நீங்கள் அதை பார்த்து எடுத்துக்கலாம் கைஸ். ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நம்ம ஃபிஷ் தாத்தா கடைக்கு தான் வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கே தெரியும் யூடியூப்பில் செம்ம ஃபேமஸ் தாத்தா. ஸோ அவரோட கடைக்கு தான் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா மீன்லாம் ஆல்மோஸ்ட் காலி ஆயிடுச்சு. என்ன சொல்லுங்கள், என்னென்ன மீன் வச்சுருக்கீங்க? ஒன்றும் இல்லைப்பா, இது வந்து டிங் ஃபைல் இருக்குது. எவ்வளோ வருதுண்ணா அது பேக்கெட்டு? 4 டிங் ஃபைல் 70 ரூபா. 70 ரூபா. ஆமாம். தாத்தா கிட்ட வந்தீங்கன்னா எல்லாமே கம்மி தான், பார்த்துக்குங்க. 10 பாண்டா மாலி 80 ரூபா. இது சைஸ் சின்னதாக இருக்குது. ஒரு சென்னு வந்து சைஸ் பெருசாக 100 ரூபா வரும். ஆமாம். அதனால் 6 டைகரு 3 வெரைட்டிஸ் இதில் இருக்குது. கலரில் இருக்குது. என்ன 100 ரூபா. இது பலூன் மாலி. பலூன் மாலினா பலூன் பிளாட்டின்னு சொல்லுவோம் நாங்கள், ரெட் பிளாட்டின்னு சொல்லுவாங்க. ஆமாம், 100 ரூபா. இது வந்து சைஸ் சின்னதாகிறதுனால எப்போவுமே 100 ரூபா தான் போடுவேன் நான். இன்னும் இந்த 2 நாளாக 80 ரூபா போட்டுக்கிறேன். கப்பீஸ் வந்து 10 மீன் 100 ரூபா. 5 மீன் 5 ஃபீமேல். ஆமாம். அதே மாதிரி வீடியோ டெட்டா 100 ரூபா தான். ஒரு மீன் 10 ரூபா. ஆமாம். இந்த கோல்டு வந்து 10 மீன் வந்து 80 ரூபா. 100 ரூபா போடுவேன். இந்த இன்னைக்கு போடுறதுக்கு காரணம் சின்னதாக இருக்குது, அதனால் 80 ரூபா. இது 100 ரூபா. கோழிக்காக்கு. ஆமாம். ஒரு லைன் அடு இதெல்லாம் 120 ரூபா. ருக்கின்னு ரெட் கேப்பெல்லாம் இருந்தது, எல்லாம் காலி ஆயிடுச்சு. இந்த கோழிக்காக்கு வந்து 100 ரூபாய். இது பாக்ஸில் எவ்வளோ? அது எதுமா பாக்ஸ் 20 ரூபாம்மா. 20 ரூபா. கவர் 20 ரூபா. இந்த டெட்ராவில் எவ்வளோ வருது ப்ரோ? 40 rupees ஸ்டார்டிங் ரேட். எவ்வளோ ப்ரோ? 40. ஒரு பேரா? பேரு. ஹோல்சேலாக எத்தனை ரேட்டு? ஹோல்சேலாக எத்தனை ஒரு மீன் 8 ரூபா வரும். 8 ரூபா. ஸோ ஆனால் எத்தனை குவான்டிட்டி எடுக்கணும்? அது 50 பீஸ் இருக்கும். 50 பீஸ் மினிமம். ஸோ இந்த கோல்டுலாம்? கோல்டுலாம் 45 rupees ஈச் ஒன். 45 rupees. ஹோல்சேலாக எடுத்திங்கன்னா பேரா எத்தனை வரும்.
கொளத்தூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மீன் ரேட்லாம் ஹோல்சேல் ரேட்லேயே கிடைக்கும், உங்களுக்கு ரீட்டைல் ரேட்லேயும் கிடைக்கும். ஹோல்சேல் ரேட்டில் வாங்கணுன்னா நீங்கள் மீன் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 20 பேரு இல்லை 30 பேரு, மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 பேராச்சும் வாங்குற மாதிரி இருக்கும். மீனை பொறுத்து வாங்குறது எத்தனை பேருன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ரீட்டைல் ரேட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேர் இல்லை டபுள் பேர் அப்படி கொடுப்பாங்க. ஆனால் அதோட மீன் ரேட்லாம் கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் லோக்கலில் வாங்குற ரேட்டை விட பார்த்தீங்கன்னா கொளத்தூரில் கம்மியாக தான் இருக்கும். தண்ணிலாம் இவ்வளோ கலங்களாக இருக்குது, இந்த டேங்க்கில் மீன் எவ்வளோ நாளைக்கு தாங்கன்ற மாதிரி நாங்கள் கேள்வி கேட்டோம். அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இந்த மீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிஷன் பண்ண வாட்டரில் தான் இருக்குது. அது இல்லாமல் மேக்ஸிமம் இன்னிக்குள்ளே இது எல்லாமே டெலிவரி கவருக்கு நாங்கள் பேக் பண்ணிவிடுவோம், மேக்ஸிமம் இந்த டேங்க்கில் இன்றைக்கி இருக்கவே இருக்காதுன்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா இவங்க கண்டிஷன் பண்ண வாட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா மீன் வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் பண்ண தனியாக சிமெண்ட் டேங்க்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. அதெல்லாமே நம்மளுக்கு காட்டினாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம் கைஸ். இந்த மீனை பார்த்தா எப்படி தெரியுது? பாம்பு மாதிரி பாம்பு பெரிய துணுவெல்லாம் இருக்குல்ல, பாம்பா மீனானே தெரியல. இந்த மீனை பார்த்தா யாருமே மீனுன்னே சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அதோட மூமெண்ட்டுமே அப்படி தான் இருக்குது, பாம்பு மாதிரி. இந்த மாதிரி மீன்லாம் வேணும்னா நீங்கள் கொளத்தூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. ஏகப்பட்ட மீன் பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி கவரில் ரெடியாக இருக்குது. வண்டி வந்ததும் பார்த்தீங்கன்னா இந்த லோடு அனுப்பிடுவாங்க. இதுக்கு முன்னாடிலாம் இந்த சிமெண்ட் டேங்கில் தான் பார்த்தீங்கன்னா மீன்லாம் ப்ரீட் பண்ணி சேல் பண்ணுவாங்க இங்கேயே. ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மீன்லாம் வெளியேருந்து தான் வருது. வந்த மீனை என்ன பண்ணுறாங்கன்னா கண்டிஷன் பண்ணி கவரில் பேக் பண்ணி டெலிவரி கொடுக்குறாங்க. நீங்கள் கொளத்தூரில் மீன் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு எதாவது பிளான் பண்ணிங்கன்னா ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து பிளான் பண்ணுங்கள். ஏன்னா அப்படியே பிளான் பண்ணிங்கன்னா ஹோல்சேல் ரேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் அந்த மாதிரி எடுத்து நீங்கள் கூட பிரிச்சுக்கலாம். ஏன்னா அப்படி வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாபமாக இருக்கும். இல்லை நான் சிங்கிளாக எனக்கு மீன் வாங்க போகிறேன், அதுக்காக கொளத்தூர் போய் தான் வாங்குவேன்ற மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா நீங்கள் போகிற டைம் வேஸ்ட்டு, உங்களுக்கான அந்த ட்ராவலிங் சார்ஜஸ் எல்லாமே வேஸ்ட்டு தான். அதுக்கு நீங்கள் லோக்கலில் இருக்க பெட் ஷாப்போ இல்லை அக்வேரியமில் வாங்கிக்கலாம். இல்லை இந்த மாதிரி இடம்லாம் எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண ரொம்ப பிடிக்கும், எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகம்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக வரலாம். வந்து சிங்கிள் பேரோ இல்லை எத்தனை பேரோ நீங்கள் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ். ஆனால் கண்டிப்பாக லைஃப் டைமில் ஒரு வாட்டியாச்சும் இந்த மாதிரி இடத்துல விசிட் பண்ணி பார்க்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க. அதே மாதிரி கிட்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண. வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஈவினிங் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா ஏகப்பட்ட பெட் ஷாப் இருக்குது, ஃபிஷ் ஷாப்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஒன் டே பார்த்தீங்கன்னா இங்கே டோட்டலாக போயிடும், பிரச்சனை இல்லை. ஒரு நாள் என்ன வேணுன்னா சமாளிக்கணும்னா இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க கைஸ். எனக்கு தெரிஞ்சு வண்டலூர் ஜூக்கு போயிட்டு வெயிலில் மாட்டிட்டு கஷ்டப்படுறதுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்டே இல்லாமல் அந்த ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடலாம் ஈஸியாக. அதுக்குன்னு வண்டலூரும் கொளத்தூரும் ஒன்றாலாம் கேட்கக்கூடாது கைஸ். கைஸ் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கேஜஸ் தான். ஸோ ஃபிஷ்ஷுமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃபிஷ்ஷை பார்த்தீங்கன்னா இப்போ கண்டிஷன் பண்ணுறதுனால இங்கே ஃபிஷ்ஷஸ் எதுவுமே இல்லை. ஸோ ஃபிஷ்ஷு வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே டாக் கேஜஸ், பேர்ட்ஸ் கேஜஸ், ஸோ எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க கைஸ். இவங்ககிட்டயே ஹெவியான ட்ராவல் கேஜ்லாம் கிடைக்குது. அது மட்டும் கிடையாது, சைனா கேஜும் பண்ணுறாங்க. அது ஹோல்சேல் அண்ட் ரீட்டைலையும் பண்ணிட்டுருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா டெலிவரியும் பண்ணுவாங்க. டெலிவரி சார்ஜ் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்க்ரீனில் தர இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸை அவங்களே சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு வேணுன்றவங்க கேஜஸ் வேணும்னா இந்த கடையை காண்டாக்ட் பண்ணுங்கள் கைஸ். எல்லோரும் வாட்டர் ஃபால் பார்த்துருப்பீங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்காக இந்த சாண்ட் ஃபால் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அக்வேரியம் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுவுமே கொளத்தூர் வந்தீங்கன்னா கிடைக்கும் கைஸ். இந்த மாதிரி பக்காவாக குரூப் பண்ண ஃப்ளவராலாம் வேணால் கண்டிப்பாக நீங்கள் கொளத்தூர் தான் வரணும். ஏன்னா கொளத்தூரில் பார்த்தீங்கன்னா ஃப்ளவராக்குனே ஒரு தனி ஷாப் இருக்குது. இந்த ஷாப்பில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃப்ளவராக இருந்தால் அப்போ அந்த குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி குவாலிட்டி கிடைக்கும். இந்த கடையில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் மட்டும்தான் பண்ணுறாங்க, ரீட்டெயில் இங்கே தரவே மாட்டாங்க. ஸோ நம்ம போனப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பேக் பண்ணிட்டு இருந்தாங்க, செம்ம பிஸி. ஸோ நம்ம ஒரு ஆள் கேட்டோம், எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் கொஞ்சம் ப்ரைஸ்லாம் சொல்லுங்கன்ட்டு. இல்லை ப்ரோ இப்போதைக்கு கண்டிப்பாக முடியாது, ஏன்னா அவ்வளோ பிஸியாக போயிட்டுருக்கு, ஏகப்பட்ட பேக்கிங் வேலை இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா பிளட் வார்ம்ஸ் தான். ஸோ இந்த பிளட் வார்ம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு நாள் இல்லை 2 நாள் தான் வேலிடிட்டியே. இந்த டாய்ஸில் எவ்வளோ ரேட் வருது? டாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினியேச்சர்ஸ்லேருந்து ரேடியம் டாய்ஸ் இருக்குமா, 2 ரூபீஸ் ஸ்டார்ட் ஆகும் அவங்க. இது சாமி அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரெசின் டாய்ஸு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 வருமா, இது 120 வரும். வாட்டர் லைட் வந்து ப்ரிப்பேர் கேட்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 130. ரூட்மா 350 வரும். இது 350 வரும். இது ஆயிரத்தி போகிற மாதிரி 420 வரும். இந்த போட் பெரிய போட்டு 470 480 தருவோம். நம்ம சேனல்லேருந்து யாராவது வந்தால் கம்மி பண்ணி கொடுப்பீங்களா? கண்டிப்பாக என்னெல்லாம் ரிவ்யூஸ் நம்ம சேனல் பேர் கம்மி பண்ணி கண்டிப்பாக அந்த சின்ன மினியேச்சர் டாய்ஸ்
நைட்டில் நல்லா வெளிச்சமாக இருக்கும். இது நல்லா ரேடியம் சாமி 25 rupees வரும். எல்லாமே ரேடியம். ஆமாம், எல்லாமே இது ரேடியம் தான். இதெல்லாம் அந்த மீன் தொட்டியில் போகிறதுக்காக தான். மீன் தொட்டியில் போடுறதாம்மா. இது பார்த்தீங்கன்னா அப்படியே பாண்டா பார்த்தீங்கன்னா 70 rupees வரும். 70. இதுலேயே நிறைய மாடல் ஒரு 8 வெரைட்டிஸ் இருக்குமா. பாண்டா இருக்குது. இந்த ராபிட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70. இந்த மாதிரி பாண்டா பார்த்தீங்கன்னா இந்த ராபிட் இதுவும் வந்து 80 அப்படி வரும். ஆமாம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் வருது. 80 சொல்கிறீங்க, கஸ்டமர் வந்தால் எவ்வளோன்னு கொடுப்பீங்க? கம்மி பண்ணி கொடுப்போம் சாமி. 10 ரூபா மைனஸ் பண்ணி கொடுக்கணும். 10 ரூபா கேட்குறாங்க கண்டிப்பாக. எனக்கு ஒரு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 rupees 7 rupees வச்சு கொடுப்பேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக் வந்து 150 rupees தான். சேரு எந்த செட்டாக வரும். அந்த பிளாஸ்டிக் செடியில் அவ்வளோக்கா வந்து பிளாஸ்டிக் செடிங்களாம் அப்படியே பாருங்கள். எல்லாம் மீன் ஆமாம், 20 ரூபாய்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் சுவாமி. 20 ரூபாய்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேடியம் கோரல். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 180 90 இப்படிலாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா 70 rupees இருக்குமா. 70, 120, 190, 290, 280, 350 அப்படி இந்த ரேஞ்சில் இருக்குது. மாதிரி இருக்கும். 1600. ப்ரைஸ் கம்மி பண்ணி காட்டுறாங்க சுவாமி. சரி சரி. கம்மி பண்ணி தான் தரோம். நம்ம கடை பேர் ஐட்டத்தில் குறையும். சென்னையில் டாடியபுரம் ஆப்போசிட்டாக இருக்குது. எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மி ரேட்டில் தருவோம். உங்களுக்கு வேணும் வந்து என் நம்பரில் கான்டாக்ட் பண்ணலாம். 9940162235. கடை பேர் வந்து ஐடெக் அப்படி. நன்றி சாமி. கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஃபிஷ்ஷோட ஸ்கூலிங் பார்த்தீங்கன்னா பார்க்கவே அவ்வளோ செம்மையாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட்டோட ஓவரால் வீடியோ தான். ஸோ இதோட ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முக்கு போய் எப்படி மீன் ப்ரீட் பண்ணுறாங்க, ஸோ அவங்க என்ன ரேட்லாம் தராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே மாலிஸ் தான். நம்ம இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கொளத்தூருக்கு அன்பிளான்டாக தான் போயிருந்தோம். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம போன ஷாப்ஸ் எல்லாமே நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனாக அவங்களால தர முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிஸியாக இருந்தாங்க. ஸோ அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா கடையில் நம்மளுக்கு ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டில் போனால் அவங்க கடையில் என்ன மீன்லாம் விற்கிறாங்க, என்ன ப்ரைஸில் கொடுக்குறாங்கன்றதை பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஷாப்போட ஃபுல் வீடியோவுமே நம்ம சேனலில் இன்னும் கொண்டாட வரும். ஸோ இந்த மாதிரி ஃபில்டர் மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா கொளத்தூர்லேயே கிடைக்கும். பிளான்ட் டேங்க்ஸ் தேவையான ராக்ஸாக இருக்கட்டும், சாண்டாக இருக்கட்டும், எல்லாமே இங்கேயே கிடைக்கும் கைஸ். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எல்லாரும் ரிவ்ஸ் கைஸ்.